வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த நம்ம போகிறோன்னா இண்டக்ஷன் அடுப்பில் பார்த்தோம்னா E02 எரர் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து அடுப்பு வந்து உங்களுக்கு பாத்திரம் வச்சா ஹீட் ஆகும். ஹீட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சா E02 அப்படின்னு வந்துடும். மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஹீட் ஆகும், மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பிரித்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், அடுப்பு நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டஸ்ட்டு இருக்கிறதுனாலே கூட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே இண்டக்ஷன் அடுப்பு நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு க்ளீன் பண்ணி ஒரு முறை ஆன் பண்ணி செக் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு நான் அதான் பண்ண போகிறேன். டோட்டலாக ஒரு ப்ரெஸ் வச்சுக்கோங்க, பெயிண்ட் ப்ரெஸ் வச்சுக்காங்க. போர்டெலாம் நல்லா கழட்டி, ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது, எல்லாம் கழட்டி ஒரு முறை ஃபுல் க்ளீன் பண்ணிக்காங்க. க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்துட்டு சேம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் போர்டு பிரித்து செக் பண்ணும்போது போர்டில் வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போர்டு பேக் சைடு பிசிபி சைடு திருப்பி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதாவது ட்ரை சால்ட்ரிங் ஏதாவது வெந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஹீட்டான மாதிரி தெரியும், அப்படியே கருகி போன மாதிரி தெரியும். அந்த மாதிரி கருகிருந்துச்சு அப்படின்னா கெப்பாசிட்டர் லைன் வந்து ஷார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கெப்பாசிட்டரும் போர்டும் வந்து ஜாயிண்ட் ஆகாது, அந்த இடம் வந்து விட்டு போயிருக்கும், ட்ரை சால்ட்ரிங் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் ட்ரை சால்ட்ரிங் மட்டும் அடித்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் அதே எரர் வராது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுக்காக போர்டை வந்து ஒரு முறை க்ளீன் பண்ணும் போதே செக் பண்ணிக்காங்க, ட்ரை சால்ட்ரிங் இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை. ஸோ இது டோட்டலாக வந்து நான் டஸ்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி காமிக்க போகிறேன். மறுபடியும் அதே பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னா போர்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போர்டில் செக் பண்ணும்போது ப்ரீசெட்டை செக் பண்ணிக்காங்க. ப்ரீசெட்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருந்தாலும் இந்த மாதிரி ஹீட் ஆகாது, ப்ராப்ளம் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் போர்டெலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, மறுபடியும் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பாத்திரம் வச்சு ஹீட் ஆகுதா, மறுபடியும் வந்து E02 வருதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். E02 வந்துச்சு அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. ஹீட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா பாத்திரம் லைட்டாக ஹீட் ஆகுதுன்னா கொதிக்க ஆரம்பிக்கலை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா மறுபடியும் E02 அப்படின்ட்டு வருது. ஸோ அப்போ வந்து பிசிபியில் தான் கம்ப்ளைண்ட்டு. ஏதோ ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு வீக் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து பிரித்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நான் வந்து ப்ரீசெட்டோட கன்டினியூட்டி செக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 4 அந்த ரேஞ்சுக்கு போகுது. ஓகே, நம்ம ப்ரீசெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ஓம்ஸ்குள்ளே தான் வரும். மேக்ஸிமம் வந்து 200, 300, 500 அந்த மாதிரி தான் வரணும். என்ன அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ப்ரீசெட் கன்டினியூட்டி வந்து ஒரு 200க்குள்ளே வச்சுக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 சம்திங் வருது. ஸோ அப்போ வந்து ப்ரீசெட்டு ஃபால்ட் ஆயிடுச்சு, வேரியன்ஸ் வந்து அதிகம் வருது. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணுறேன். ஆனால் ப்ரீசெட்டு மட்டுமே காரணம் கிடையாது, வேறு காரணமும் இருக்கலாம், இது மட்டும் காரணமும் இருக்கலாம். ஸோ இதை மாற்றி பார்த்தா தான் அடுத்த ஃபால்ட்டு என்னென்னு பார்க்க முடியும். ஃப்ரீ செட்டு வந்து நீங்கள் 501 போட்டிருக்குறாங்க, அதுக்காக நான் 301, 201 வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரீசெட்டு என் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் 1K ரெஜிஸ்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது செக் பண்ணியாச்சு, நல்லா இருக்குது.
ஓகே, அந்த இடத்துல நம்ம மாட்டிட்டு மறுபடியும் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஃபால்ட் இருந்துச்சுன்னா அடுத்த கம்ப்ளைண்ட் தான் செக் பண்ணோம், பார்த்துக்கலாம். கரெக்டாக அந்த 3 பின்னு வந்து கரெக்டாக பொசிஷன் வந்து கரெக்டாக உட்கார வச்சுக்காங்க. வச்சுக்கிட்டு நம்ம சால்ட்ரிங் அடிச்சிக்கலாம். ஓகே, சால்ட்ரிங் அடித்தாச்சு. அப்படி இன்னொரு கம்ப்ளைண்ட் இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார் வந்து நான் எடுக்கும் போதே வந்து கட்டாகி தனியாக வந்துருச்சு உள்ளேருந்து. பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் ஹீட் ஆகி அதை துருப்பிடிச்சு போன மாதிரி இருந்தது. சென்சார் ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து ஃபிட் பண்ணேன், உங்களுக்கு அந்த ஒயர் தனியாக கட்டாகி வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால் இன்னொரு சென்சார் வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது கனெக்டர் வந்து அது அந்த கனெக்டர் சரியில்லை. ஸோ அதனால் கட் பண்ணி ஒயர் ஜாயின் அடிச்சுக்கிட்டேன். பார்த்தோன்னா இதில் 2 காம்போனன்ட்ஸ் வந்து போயிருந்துச்சு. ஒன்று வந்து ப்ரீசெட் ஒன்று மாற்றிருக்கிறோம். ரெண்டாவது இந்த சென்சார் வந்து ஒயர் வந்து கட்டானது அந்த ஜாயிண்ட்டு. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சென்சாரில் இந்த மாதிரி துருப்பிடிச்சு போயிருந்துச்சுனாலும் ஹீட்டு கொஞ்ச நேரம் ஹீட் ஆகிட்டு அந்த கனெக்டிவிட்டி ஹீட்டில் வந்து கட் ஆகிரும், அப்போ வந்து ஹீட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயுமே எடுத்தீங்க அப்படின்னா சென்சார் நல்லா இருக்கா, அந்த சென்சாரை மேலே இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லூஸாக இருந்துச்சுன்னா சென்சார் தொடும் போது தனியாக வந்துடும், இல்லைனா நல்லாயிருக்கும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து சென்சாரும் ப்ரீசெட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஹீட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாத்திரம் வச்சு ஹீட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன், ஹீட் ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொதி வருது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொதிக்குது. ஸோ போன டைம் இந்த கொதி வர டைமில் வந்து நம்மளுக்கு E02 வந்துச்சு, இப்போ வந்து எதுவும் காணோம். ஸோ ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ 2 ப்ரீசெட்டும் நம்ம சென்சாரும் மாற்றிருக்கிறோம். ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு புத்தமுதிய தகவலோடைய சந்திக்கிறேன். நன்றி, பாய்.